ஹலோ எவ்ரிவன், நான் டாக்டர் பிரபின் சுதாகர், கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனை நாகர்கோவிலில் எலும்பு முறிவு மருத்துவராக பணியாற்றிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம நீ ப்ரிசர்வேஷன் சர்ஜரி அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பற்றி பேச போகிறோம். அதாவது 40 முதல் ஒரு 60 வயதுடைய எல்லாருக்குமே ஒரு சின்னதாக ஒரு மூட்டு வலி கண்டிப்பாக இருக்கும். அதை எல்லாருமே ஒரு மூட்டு தேய்மானம் அப்படின்னு சொல்லி நினச்சி உதாசீனப்படுத்திட்டு இருக்கோம். ஸோ இந்த பேஷண்ட்ஸோட ஹிஸ்ட்ரியை நம்ம ப்ரோவ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சின்னதாக ஒரு இன்ஜுரி ஹிஸ்ட்ரி சொல்லுவாங்க. சிம்பிள் இன்ஜுரிஸ் லைக் மாடிப்படி ஏறி இறங்குறப்போ கால் ட்விஸ்ட் ஆகிற மாதிரி, ஆர் பஸ்ஸில் படியில் ஏறி இறங்குறப்போ ட்விஸ்ட் ஆகிற மாதிரி சிம்பிளாக ஒரு இன்ஜுரி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த நீ பெயின் ஸ்டார்ட் ஆகிருக்கும், ஆர் ஆல்ரெடி இருந்த நீ பெயின் அந்த இன்ஜுரினால் அதிகமாகிருக்கும். அதை எல்லாருமே மூட்டு தேய்மானம் அப்படின்னு சொல்லி உதாசீனப்படுத்திட்டு இருப்போம். இது ஏன் உதாசீனப்படுத்தக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இன்ஜுரி ஆகிறப்போ மூட்டில் இருக்கிற மெனிஸ்கஸ் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் ஜவ்வு டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த மெனிஸ்கஸோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃப்யூச்சர் தேய்மானத்தை தடுக்கிறதுக்குள்ள இம்பார்ட்டன்ட் ஜவ்வு இந்த மெனிஸ்கஸ். இந்த மெனிஸ்கஸ் டேமேஜ் இருக்கிறப்போ ஏர்லி ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு 40 வயசில் ஒருத்தவங்களுக்கு இந்த மெனிஸ்கஸ் இன்ஜுரி ஆகுது அப்படின்னா ஒரு ஏழியராகவே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 45-50 வயசுலேயே சிவியர் ஆர்த்ரைட்டிஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால இந்த சின்ன மூட்டு வலியையும் உதாசீனப்படுத்தாமல் கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆர்த்தோ டாக்டரை கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணணும். சிம்பிள் மெனிஸ்கல் இன்ஜுரிஸ்க்கு நீ ஸ்ட்ரெங்தனிங் எக்ஸசைஸ், அதாவது ஃபிசியோதெரப்பி மூலமாகவே குணப்படுத்தலாம். சில மெனிஸ்கல் இன்ஜுரிஸ், அதாவது சிவியர் மெனிஸ்கல் இன்ஜுரிஸ் லைக் ரூட் டியர்னு சொல்லுவோம். அதாவது மூட்டோட பின்பகுதியில் ஏற்படுகிற ஒரு மெனிஸ்கல் டியருக்கு சின்ன ஒரு சர்ஜரி தேவைப்படலாம். இந்த சர்ஜரி கூட முட்டை ஓப்பன் பண்ணி பண்ணுற ஓப்பன் சர்ஜரி தேவைப்படாது. ஆர்த்ரோஸ்கோபி சர்ஜரி அப்படின்னு சொல்லுவோம். சிம்பிளான 1 சென்டிமீட்டருக்கும் குறைவான தழும்பை ஏற்படுகின்ற கீஹோல் சர்ஜரி மூலியமாக இந்த டியரை சரி பண்ணலாம். இந்த டியரை சரி பண்ணுறதன் மூலியமாக ஏர்லியர் ஆர்த்ரைட்டிஸை நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். சின்ன மூட்டு வலியையும் உதாசீனப்படுத்தாதீங்க. கண்டிப்பாக உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆர்த்தோ டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.